வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பஞ்சபட்சி மாரியப்பன் ஜோதிடர். ஆன்மீகத்தில் அவங்கவங்க ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு அனுபவத்தில் வருமானா அது அப்படி வர்றதுக்கான ஒரு நிலை கிடையாது. எல்லாரும் ஒரே நிலையில் முத்தியோ சித்தி அடைந்தாங்கன்னா அப்படியும் கிடையாது. அதனால் நான் சொல்கிறது எனக்கு என்னுடைய இதுக்கு தான் நான் பார்த்த அனுபவங்கள், நான் உணர்ந்துக்கிட்ட தன்மைகள் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னதை வச்சு நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உணர்வுகள், அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது 99% இருக்காது. அவங்கவுங்க ஒவ்வொரு நிலையில் அந்த சித்தியை அடங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும். இப்போ எனக்கு இருக்கிற நிலை உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கு இதே கிடையாது. என்னைய வழிநடத்துகிற குரு எப்படி இது பண்ணியிருக்கிறாருங்கிறது எனக்கு தான் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆகையினால நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் ஐயா சொன்னாங்களே அந்த மாதிரி அனுபவம் நமக்கு கிடைக்கலையே, அப்போ நம்ம போகிற ஆன்மீகத்தில் நம்ம செய்கிறது தியானம் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முடிவுக்கு போகாதங்க. மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே நீ தியானம் இருக்கணும், உடனே நாளைக்கே அதனுடைய பிரதிபலன் நமக்கு அனுபவிச்சிடணும், நேர்த்தினா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க, நான் 10 வருஷமாக விளக்கு போடுறேன், 10 வருஷமாக நான் இதை நமச்சிவான்னு சொல்கிறேன், 10 வருஷமாக மந்திரம் படிக்கிறேன், 10 வருஷமாக தியானத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே அனுபவம் இல்லை, எனக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லாமல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது தன்னை பற்றி ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் உள்ளே வர்றாங்க. அது கிடையவே கிடையாது. தெய்வங்கள் உங்களுடைய முன் சென்மத்தில் உள்ள கர்மாக்களை வச்சு தான் உங்களுக்கு ஒரு நிலையை கொடுக்குது. இப்போ ஆன்மீகத்தை உங்களை கொண்டு வந்தவர் கண்டிப்பாக உங்களை ஆன்மீகத்தில் ஒரு நிலைக்கு கொண்டு போக அவருக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி உடனே கிடைக்குமானா அது கிடைக்கிறதுக்கு 100க்கு 100 கிடையாது சாமி. சில பேர் நினைக்கிற மாதிரி உடனே ஆன்மீகத்தில் நீ போனவொடனே நாளைக்கு அழிடலாமா அப்படிங்கலாம் கிடையாது. ஆன்மீகத்தில் நீ எதிர்பார்த்து ஆன்மீகத்துக்கு உள்ளே வந்தால் அது நீ பெயிலராக தான் போவீங்க. அதில் 100க்கு 100 உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆன்மீகத்தில் நீங்கள் கர்மா செய்யணும். கர்மா செய்யாமல் இருந்தால் புண்ணியம் கிடையாது. கர்மா செஞ்சால் தான் உங்களுக்கு அதில் நல்லது கெட்டது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கர்மா கூட தான், அதாவது சேத்துல தான் செந்தாமரை, சவதி நாத்தம் கழிவு நீருக்குள்ளே தான் செந்தாமரை பூத்துருக்கு. ஆனால் அது நல்ல தண்ணியில் பூக்காமல் யார் தண்ணி போனால் எல்லா இடத்துலையும் ஒரே நிறைந்திருக்கிறாங்க. இந்த வெட்ட வெளி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தான் தரம் தாழ்த்தி ஜாதி மதம் இனம் ஆண் பெண் நொண்டி அப்படி ஒவ்வொரு இதையும் நான் பிரித்து வச்சுருக்கிறோம். நம்ம தான் வச்சுருக்கோம். இறை சக்தி அப்படி பிரிக்கவே கிடையாது சாமி. எல்லாம் ஒரே சக்தி தான், ஒரே இதுதான் ஆத்மா. அந்த பரமாத்மா ஒன்று தான், அதனுடைய இதுதான், அதனுடைய நுண்ணுகளில் தான் நம்மளாம் பிரபஞ்சிருக்கோம். அது யாரும் சொன்னால் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. ஆகையினால ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஐயா கூட்டு வந்து விட்டவர் உங்களை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டார். ஆனால் உங்களை ரொம்ப சோதித்து தான் உங்களுக்கு ஒரு நிலையை கொடுப்பார். ஆகையினால நீங்கள் வந்தவுடனே ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் நினச்சிடணும், எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறல அதை கொஞ்சம் ஓரங்கட்டுங்க. ஆன்மீகம் ஒரு பெரிய கடல். அந்த கடலில் ஒரு கல் போட்டால் தெரியாது, அந்த கல்லினுடைய நுழைவு வர. ஆனால் ஒரு சின்ன குட்டையில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அதுலேருந்து அலைகள் பிரதிபலிக்கும். அது மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன குட்டை அதில் போட்டால் அலைகள் பிரதிபலிக்கும். ஆன்மீகத்தில் நிறையா இருக்குது சாமி. அதை ஒவ்வொரு அனுபவங்களும் சொல்லும்போது நான் எனக்கு உணர்ந்து எல்லாரும் யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலை இந்த நிலை எல்லா நிலையும் தான் மொத்தத்தில் அந்த இறை சக்தி உங்களை அனுசரிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா நிலையும் நீங்கள் அடையலாம். நம்மளாக போய் காசு கொடுத்தோ பணம் கொடுத்தோ அந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கே முடியாது. அந்த நிலையை உங்களை கூட்டு போக மாட்டாங்க. குருநாதர்களும் உங்களை பக்குவப்படுத்த தான் செய்வாங்க சாமி. குருநாதர்கள் உங்களை வழிநடத்துவாங்க, அவ்வளோதான். அதை உணர்கிற சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதுதான் உண்மை. அதை யாரும் புரிஞ்சுக்கிடாமல் எல்லாம் அவங்கவுங்க செய்கிறாங்க. யூடியூப்பாக பார்த்தோமா, ஐயா சொல்லிட்டாரு இன்றைக்கி இது பண்ணணும் அது பண்ணணும், கண்டிப்பாக கிடையாதுங்க. வருஷங்கள் ஆகலாம், நாட்கள் ஆகலாம், மணிகள் ஆகலாம், நிமிடங்கள், ஒரு நிமிஷத்தில் கூட உனக்கு முத்தி சித்தியெல்லாம் கிடைக்கும் சாமி. ஆனால் உன்னுடைய பிரதிபலன் உன்னுடைய கர்மாக்கள் எப்படி இருக்குன்னு அவன் ஒரு கணக்கில் வச்சுருப்பான். அந்த கணக்கு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எடுத்த முடிவுகளை ஏதாவது 100க்கு 100 சேர்த்திருக்கீங்களாண்ணா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கவே இருக்காது சாமி. ஆன்மீகத்தில் நிறைய தேடலாம் நிறையா இருக்குது. நீங்கள்
கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கிடையாது. என்ன அனுபவங்கள் நிறையா இருக்குது சாமி. நம்ம எது சொல்கிறதுக்கே நம்ம சொன்னதுனால மக்கள் வேறு மாதிரி நம்ம நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால எல்லாம் இப்போ நம்ம ஒளி தேகம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். பல அனுபவங்கள் நம்ம பட்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு பயப்படுற மாதிரி, அதாவது நீ சொல்கிறத ஒன்று அவங்க செஞ்சு அது இல்லைன்னா உன்னை தப்பாக இது பண்ணுவாங்கிற மாதிரி எனக்குள் ஒரு உள் மனசு சொல்லுது. அதனால தான் நான் எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போட, எனக்கு அந்த அனுபவங்கள் கிடையாது. ஆனால் நான் அனுபவம் உணர்ந்தது நிறையா இருக்குது. அதனால் சில இதில் உங்களை பகிரலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது அந்த இது எனக்கு அந்த இறைசக்தி எனக்கு கொடுத்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பகிர்வேன். ஆகையினால எனக்கு நீங்கள் முழு ஆதரவு அளித்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றது பற்றது எல்லாம் உங்களுக்கு இது பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இது பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, எல்லாம் இது பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக என்னுடைய அனுபவங்கள், என்னோடய வயசுக்கு என்னுடைய அனுபவங்கள் நிறையா இருக்குது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ எனக்கு ஆர்வம் கொடுத்து என்னை தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிரலாம்னு நினைக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய.